தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிஎஸ்எஸ் மணி சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்து தொடங்குறேன். தொடர்ந்து நெருக்கடிகளை திமுக கொடுத்துட்டு வருது. குறிப்பாக அந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. திருச்சியில் 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அனுமதி ரத்து செய்யப்படுது. அதற்கான விஷயங்களில் இடையூறு ஏற்படுத்துகிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. பெரம்பலூரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதியும் ரத்து செய்யப்படுது அப்படின்ற நெருக்கடி. இதை தாண்டி மதுரையில் நடந்த அந்த தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டில் கூட பல வகைகளில் அமைச்சர் மூர்த்தி நெருக்கடியை கொடுத்தாருன்னு பொது மேடைகளில் ஆதவ அர்ஜுன் ரவி விமர்சிக்கிற அளவுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் தாவேகாவினுடைய சூழல்களுக்கும் பணியாளர்களுக்கும் நெருக்கடி கொடுக்குதா? இதுக்கு என்ன காரணம்? இல்லை, தமிழக வெற்றி கழகம் அல்லது நடிகர் விஜய் இவர்களுடைய பரப்புரைக்கு திமுக எப்படி நெருக்கடி கொடுக்க? தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஓ, அப்படி சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் புரியலை. இங்கே திமுக நெருக்கடி கொடுக்குது, திமுக நெருக்கடி கொடுக்குதுன்னொன்னே அறிவாலயத்தில் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவங்க என்ன நெருக்கடி இப்படி குழம்பி போடுவேன் நான். நீங்கள் ஆட்சியாளர்கள் ஆக திமுக வேண்டிய ஆட்சின்னு சொல்கிறீங்க, திமுகன்னு போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். அது காவல்துறை தானே கொடுத்துருக்கு, நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஏற்றிருக்காங்கல்ல இவங்க. சரி, அதுதான் அவங்க ரொம்ப தெளிவாக திருச்சியில் ஒரு 2 இடமும் முக்கியமான இடத்த தான் கொடுத்துருக்காங்க இவங்க பரப்புரைக்காக. அதில் மரக்கடை முக்கியமான இடமாக கருதப்படுது. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் அதிகமாக விஜய்க்கு வருவாங்க வாகனங்கள்னா விஜய்க்கு முன்னால் 2 பேர் பின்னால் 2 கார் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது கூட ஏதோ பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கலாம். அடுத்து அவர் அந்த ஓப்பன் வேனில் ஏறி கையை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு செய்தி. ரோட் ஷோ அதுக்கு பேர். அதாவது எது நமது தமிழக முதலமைச்சர் மதுரையில் சமீபத்தில் நடத்திய ரோட் ஷோ மாதிரி ரோட் ஷோ அது மாதிரி. ஓ, அதை விஜய் வரக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போது அவருக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக சில விதிகளை, அதாவது இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூடும் உரிமை, கூட்டம் போடும் உரிமை, அதையெல்லாம் மோடி அரசை எதிர்ப்பதனால எதிர்க்கிறாங்க தெரியாது. தமிழ்நாட்டிலையும் வழக்கம் பழக்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க இவருக்குன்னு சிறப்பாக. வெரி குட். அதேமாரி 25 நிமிடங்கள் தான் பேசலாம் அப்படின்னு விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. இது உதவிகரமாக சொல்லியிருக்காங்களா? ரொம்ப நேரம் பேசினா மக்களுக்கு தொய்வு வந்துடும், ஒரு 25 நிமிடம்னா சுருக்கமாக பேசுதுன்னா நீங்கள் நல்ல தயாரிப்போட ஷார்ப்பாக பேசலாம் எங்களுக்கு எதிராக அப்படின்னு கொடுத்தா அது நெருக்கடி இல்லையே, உதவி தானே அது. அப்படி சொல்லியிருக்காங்க. மோட்டர் பைக்கில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த இடம் தான் நமக்கு புரியல. ஏன்னா அந்த விஜய் கட்சி அவருக்கு வர்றவங்க எல்லாருமே இளைஞர்கள் தானே. தமிழ்நாட்டில் உள்ள அந்த 18 வயதிலிருந்து இந்த நேபாளத்தில் ஊழல்னு சொல்லி போட்டு அரசாங்கத்தில் பிரதமரை, முன்னாள் பிரதமரை, அவங்க குடும்பத்தை, அவங்க வீட்டை, மனைவி எல்லோரையும் அடித்து எரிச்சாங்களே, அந்த ஜென் இஸிங்கிறானே, என்ன இந்த ஜெனரேஷன் இசட், அதாவது இந்த 18 வயதிலிருந்து இருக்கக்கூடியவங்க 25 வயதுக்குள்ளே, இவங்க தானே அதிகமாக இறங்கி வராங்க விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறது அப்படின்றது? அதான் நேபாளத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு மோட்டார் பைக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன், தெரில. அது நேபாளத்தை பார்த்து விஜய்க்கு கொடுக்க வேண்டிய. ஆமாங்க, இந்த இளைஞர்கள் எந்திரிச்சாக்குன்னு சொன்னால் அது நேபாளமாகவும் மாறும், கொழும்புல ராஜபக்சேயினுடைய என்ன இடமும் மாறும்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ, சிந்திச்சிருக்காங்க. அதாவது ஊழல் ஆட்சி என்று அம்பலமாயிட்டுன்னு சொன்னால் என்ன, மக்கள் விரோதமாக போகுதுன்னு அம்பலமாயிருச்சின்னு சொன்னால் அதை எதிர்த்து இந்த மாதிரி அடுத்த தலைமுறை தான் எந்திரிக்குது, இந்த டிஜிட்டல் தலைமுறை. அந்த தலைமுறை பூரா சேர்ந்து இங்கே போய் அணி திரண்டிருக்கு. அதனால் அவர்கள் வந்தால் ஆபத்து அப்படின்னு. அவர் ஒரு இயல்பாகவே ஒரு திரை நட்சத்திரம், ஒரு மாஸ் ஸ்டாராக இருக்கிறார். அப்படின்றப்போ அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடு ப்ளஸ் அவர் ஒரு இடத்துட்டு வராருன்னா அதீதமான கூட்டம் கூடனா அது சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய செயலாக மாறும் இல்லையா? அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தானே ரோட் ஷோ மாதிரியான நிகழ்ச்சி. ரோட் ஷோவில் விஜய் வரார் அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் இல்லையா? அப்போ அதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே. அதாவது இந்த நீங்கள் அடக்குமுறை செய்கிறா சொல்கிறவங்கள, ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறதா சொல்கிறவங்கள, இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வெளியில் வந்தாரா விஜய், வெளியே வந்தாரா, சும்மா உள்ளே உட்காந்துக்கிட்டே நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு பார்க்குறதா, வெளியே வந்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் வெளியே வந்துட்டார்.
இல்லையா? அப்படி வரும் பொழுது அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் இதெல்லாம் சொல்கிறாரு. அதான் எந்த விதத்தில் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டும் பொருந்தும் என்பது நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு எந்த சட்டமும் கிடையாது, எந்த சட்ட ஒழுங்கும் கிடையாது, எந்த சட்டம் சார்ந்த விதியும் கிடையாது எங்களுக்கு என்று அங்குள்ள காவல்துறை சொல்கிறதா என்பது தான். என்ன மோட்டார் பைக்கில் போகக்கூடாதுன்னெலாம் சொல்கிறது இருக்குல்ல காவல்துறை. அதுதான் இப்போ அவர் 2 மாநாடு நடத்துகிறார். ஒன்று விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு, இன்னொன்று மதுரையில் நடந்த மாநாடு. 2 மாநாடும் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது இல்லையா? அது விஜயை பார்ப்பதற்காகவே வருது அப்படின்றப்போ அவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் காவல்துறை நிபந்தனைகளை விதிக்கிறது சாதாரணமாக தானே. இதையே நம்ம அரசியல் பார்க்கணும், அல்லது நேபாளுடைய புரட்சியோடு நம்ம ஏன் ஒப்பிட்டு பார்க்கணும்? அந்த கலவரத்தோடு ஏன் நம்ம இதை வந்து சேர்த்து பார்க்கணும்? கலவரம்னு நான் சொல்லவே இல்லை. இங்கே கலவரம் பண்ணுவதற்காக வராரு விஜய் இல்லை. அவர் தேர்தலுக்கான முன்கூட்டி பரப்புரைக்கு தான் வராரு. அந்த இளைஞர்களை பற்றி கேள்விப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல காட்சி ஊடகங்கள்லாம், என்ன காவல்துறையோ உளவுத்துறையோ, பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பதட்டம் ஆகிட்டோம் என்னவோ. அவங்களும் மனிதர்கள் தானே, பதட்டம் ஆகலாம்ல. அதை தவிர வர பியூரோக்ரஸினா என்னது? அதிகார வர்க்கம்னா டாம் டீம்னு என்னத்தையாவது போடுவது அதிகார வர்க்கத்து பழக்கம், அதில் இருக்கலாம். இப்போது உதாரணமாக இப்போ விசாரித்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வெளியே குன்னம், அதுக்கப்புறம் அரியலூர், இங்கெல்லாம் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு 2 நாளாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிறாங்களாம் விஜய் ரசிகர்கள். பரப்புரையோட திருச்சிக்கு வராரு விஜய்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய கொடியை ஒரு மஃப்ளர் மாதிரி போட்டிருக்காங்களாம். மஃப்ளர்ன்றாங்க, மஃப்ளர் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு கொடி தானே, என்ன கொடி இல்லைங்க, அதே வண்ணத்தில் உள்ள மஃப்ளர்ன்றாங்க. ஓஹோ, அப்படியெல்லாம் போட்டுட்டு அவங்க வராங்க. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எதிர்த்தரப்பு அல்லது அதை அவருடைய வருகையை செரிக்க முடியாதவர்கள் என்று யாராவது இருந்தால் எரிச்சல் வரத்தானே செய்யும். இல்லை, இந்த கடுமையான வார்த்தைன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? செரிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னா இப்போ நாங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கோங்க. நீங்கள் வழக்கமாக வந்து மாறி மாறி எங்களுக்கு ஆட்சி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் வருவீங்கன்னு ஒரு குரூப்பு, என்ன அவங்க ஆட்சியில் இருந்தால் இவங்க வருவாங்கன்னு ஒரு குரூப்பு. இப்படி தானே தமிழ்நாடு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு 67க்கு பிறகு இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு போட்டு ஒரு சக்தி, அதுவும் நமக்கு முன்பின் தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய, இதுவரை எதிலையுமே கலந்து கொள்ளாத, அதாவது தேர்தலில் கூட வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்காத அல்லது வாக்காளர்களாகவும் தங்களை பதிவு செய்யாத ஒரு பெரும் கூட்டம் வந்து அப்படியே வந்து வாக்காளர்களாக பதிவு செஞ்சுக்கிட்டு அவர்கள் வந்து இதே மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் தேர்தல் அரசியலுக்கு இது வந்து புதிய ஃபேக்டரை கண்டால் பயன்தானே வரும். அதனால் அதை செரிக்க முடியாதுல்ல. நாங்கள் வழமைப்படி இருந்தால் வழமைப்படி நாங்கள் இந்திய நாடாளுமன்ற பாதையில் எப்படி ஊழல் செய்ய வேண்டுமோ அப்படி பாதையை சொல்கிறேன் நான். தேர்தலை நடத்தும் முறை, அதில் கலந்து கொள்வதெல்லாம் அந்த மாதிரி செய்துட்டு வருவோம். அதில் வந்து புதுசாக ஃபேக்டர் வந்துருச்சுன்னு சொன்னால் கோவம் தான் வரும், எரிச்சல். ஒரு புள்ளி இருக்குது. ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களுக்கான அனுமதி கிடைக்குது. அதே சமயத்தில் விஜயோடைய ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினே ரோட் ஷோ பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் 13ஆம் தேதி விஜய் தொடங்கக்கூடிய அதே நாளில் இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சியும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுது. அப்படின்றப்போ ஒரு பக்கம் அவருடைய கூட்டங்களுக்கான கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தப்படுறதும், இன்னொரு பக்கம் விஜயோட பேச்சு சேராத அளவுக்கு இளையராஜாவுக்கு ஹைப் கொடுத்து அதன் மூலமாக ஒரு அரசியலை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக திமுக செய்தா? அதாவதுங்க, திமுக என்ன செய்கிறாங்க இல்லையான்னு அவங்கள்ட்ட கேட்கணும். ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க என்பதை நாம் பார்க்குறோம். அது திமுக தான் இப்படி சொல்லி செஞ்சிச்சு என்பது அந்த அதிகாரிகள் தானே சொல்லணும். அது ஆட்சி மாறினா அதுக்கு பிறகு தானே சொல்லுவாங்க. அது வேறு சொல்ல மாட்டாங்களே. இல்லை ஓய்வு பெற்ற பிறகு சொல்லுவாங்களா அதிகாரிகள்? ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அது அதிகாரி பாணி என்ன, அது நமக்கு வந்து தேவையில்லாதது. எப்பொழுதுமே நீங்கள் வந்து எதிர்ப்பது அடக்குவது என்பதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய எல்லோருமே மாற்று எண்ணங்களை எதிர்த்து செய்யக்கூடியது தான், எதிர்த்தரப்பை எதிர்த்து செய்யக்கூடியது தான். அதை மட்டும் செஞ்சால் பரவாயில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பக்கமும் வந்து வளர்த்துக்கிட்டு அதற்கு மட்டும் அனுமதி கொடுத்துக்கிட்டு இங்கே கொடுக்காமல் இருப்பது, இது எப்படி ஞாபகம் வருதுன்னா, அது ஸ்டெர்லைட்டை எதிர்த்த போராட்டத்தில் சென்ற ஆட்சியில் அந்த அருணா ஜெகதீசனுடைய ரிப்போர்ட்லேயே கலெக்டர் வந்து தடுத்துட்டு, அதாவது 2 நாள் முன்னாலேயே அந்த இயக்கத்தை வந்து உடைத்து விடுவதற்காக 2018ஆம் ஆண்டு மே 22 நடத்தக்கூடிய அந்த பேரணியை, என்ன கலெக்டர் ஆஃபீஸ் முற்றுகையை அமைதியான அறவழியிலான அதை உடைப்பதற்காக ஒரு குழுவை தனியாக எடுத்துக்கிட்டு
அந்த குழுவுக்கு மட்டும் நீங்கள் எஸ்ஏவி மைதானத்தில் போய் நீங்கள் வந்து இருக்கலாம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் இவர்கள் மொத்தமாக வரக்கூடாது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 144ன்னு போட்டாங்க. இதே அருணா ஜெயதீஷ் செஞ்சு கேட்காங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று எப்படியா போக முடியும், அதே கலெக்டர் அதே எஸ்பின்னு. அந்த மாதிரி என்ன செய்து பழக்கப்பட்ட அதிகார வர்க்கம். அதனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகார வர்க்கம் அப்படி செய்யுது. அந்த அதிகார வர்க்கத்திற்கு இப்படி குறிப்பான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கா என்பதை அவர்கள் தான் சொல்லணும், சம்பந்தப்பட்டவர்கள். என்ன நமக்கு புரியுதுன்னா இன்றைக்கி பாரதியார் நினைவு நாள். அப்போ பாரதிதாசன் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்பது தான் நமக்கு வருது. அடக்குமுறை செய்திடல் முடியும், கொள்கை அழிக்குமுறை எவ்வாறு முடியும், ஒடுக்கு சிறை காட்டுதல் முடியும், உணர்வொடுக்குதல் எவ்வாறு முடியும், கோட்டை நாற்காலி இன்றுண்டு நாளை கொண்டு போயிடுவான் திராவிட காளைஞர். காளைனா இளைஞர்களை சொல்கிறார். அப்போ இது போன்ற விஷயங்கள், இலக்கிய விஷயங்கள்லாம் படித்து பார்க்குறவங்க தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, ஆட்சியாளர்களை பொறுத்தவரை இலக்கியம் என்ற விஷயங்களில் நீங்கள் மற்றவங்கள சொல்ல முடியாது, விவரம் தெரிஞ்சவங்க. அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டவங்க. அதனால் அவர்களுடைய ஒரு எதிரொலி என்ன இப்படி இருக்கிறது போல் இருக்கிறது. ஆனால் இது என்னாகும்னா, ஒருத்தரை விட்டிங்கன்னா தானே போய்கிட்டு இருப்பார், ஒருத்தருங்க அழக மாட்டாங்க. நீங்கள் அடக்குமுறை செய்தால் அது என்ன ஆகும்னா எல்லோர் மத்தியிலும் பெரிய அளவுக்கு ரியாக்ஷனாக மாறி அவருடைய வலு கூடும். இதை வலுவேற்றி விடுவதற்காக செய்யக்கூடிய ஒரு அடக்குமுறை நிபந்தனைகள் போன்றதான் தெரியுது.